பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கூட்டணி உள்ளிட்ட விவகாரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்து வந்தன. கடந்த லோக்சபா தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க டாக்டர் ராமதாஸ் விரும்பினார். இது தொடர்பாக அதிமுக எம்பியான முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்திருந்தார். பாமக கேட்கிற தொகுதிகளுடன் ராஜ்யசபா சீட்டும் தரப்படும் என அதிமுக உறுதியளித்திருந்தது. ஆனால் பாஜக கூட்டணி அமைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் விரும்பினார். அதன்படியே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தேர்தலை எதிர்கொண்டது பாமக. ஆனால் லோக்சபா தேர்தலில் பாமக பெரும் தோல்வியை தழுவியது. தர்மபுரியில் போட்டியிட்ட அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணியும் தோல்வியை தழுவினார். மேலும் வட மாவட்ட தொகுதிகளில் பாமகவுக்கு குறைவான வாக்குகள் கிடைத்தன. இதனால் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறியாக வேண்டும் என்பதும் டாக்டர் ராமதாஸ் நிலைப்பாடு. ஆனாலும் பாஜக கூட்டணியிலேயே நீடிப்போம், எப்படியாவது மத்திய அமைச்சர் பதவி கிடைத்துவிடும் என்பது அன்புமணி ராமதாஸ் நிலைப்பாடு. இந்த நிலையில்தான் பாமக பொதுக்குழு மேடையில் பாமக இளைஞரணி தலைவராக பேரன் முகுந்தனை டாக்டர் ராமதாஸ் அறிவித்தார். இதற்கு அதே மேடையில் அன்புமணி ராமதாஸ் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனாலும் டாக்டர் ராமதாசோ என் முடிவை ஏற்காதவர்கள் கட்சியை விட்டு போகலாம் என காட்டமாக கூறினார். அப்போது அன்புமணியோ சென்னையை அடுத்த பனையூரில் தனி அலுவலகம் திறந்துவிட்டேன், அங்கு வந்து என்னை சந்திக்கலாம் எனவும் அறிவித்தார். இதனால் பாமக உடையும் என்கிற நிலைமை உருவானது. இந்த கலவரங்களுக்கு மத்தியில் இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமித்ததுதான். அன்புமணியுடன் எந்த மோதலும் இல்லை என டாக்டர் ராமதாஸ் விளக்கம் அளித்திருந்தார். ஆனாலும் அன்புமணி தொடர்ந்து அதிருப்தியில் இருந்து வருகிறார். பனையூரில் 3வது நாளாக பாமகவின் மாவட்ட செயலாளர்களை வரவழைத்தும் ஆலோசனை நடத்தினார். சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னதாக கட்சியை பலப்படுத்த பாமக முடிவு செய்துள்ளது. 3வது நாளாக அன்புமணி டெல்டா மாவட்ட செயலாளர்களை சந்திக்கிறார். இதுவரை செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். மாவட்ட வாரியாக கட்சியின் செயல்பாடுகள், கடந்த லோக்சபா தேர்தல் பணிகள் குறித்த விவரங்களை அன்புமணி கேட்டறிந்துள்ளார். மேலும் வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகும் வகையில் இந்த ஆண்டு முழுக்க கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்தும்படி அறிவுறுத்தியுள்ளார். பாமக தலைவராக 2.5 ஆண்டுகளான போதிலும் இப்போதுதான் அன்புமணி தனக்கு தனி அலுவலகம் அமைத்துள்ளார். தைலாபுரம் தோட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை சந்திப்பதை ராமதாஸ் வழக்கமாக வைத்துள்ளார். இனி பனையூரில் தினமும் நிர்வாகிகள் தொண்டர்களை அன்புமணி சந்திப்பார். அன்புமணியின் எதிர்ப்பையும் மீறி குடும்பத்தில் இன்னொரு நபருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பை ராமதாஸ் கொடுத்துள்ளார். இதனால் அதிருப்தி அடைந்த அன்புமணி கட்சியை தன்னுடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தீவிரமாக களப்பணியாற்றி முடிவு செய்தும் அதற்கான பணியை துவக்கியுள்ளார். மேலும் கடந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்ட மனைவி சௌமியாவை தீவிர அரசியலில் களமிறக்கவும் அன்புமணி முடிவு செய்துள்ளார். அதன் ஒரு பகுதியாக அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் சௌமியா தலைமையில் போராட்டம் நடந்தது. போராட்டம் நடத்தவும் அதில் சௌமியா கலந்து கொள்ளவும் உண்மையான ஏற்பாட்டை செய்து கொடுத்தவர் அன்புமணி. அரசியல் ரீதியில் பல்வேறு திட்டங்களை தீட்டி வைத்திருக்கும் அன்புமணி திட்டங்களை வேகமாக செயல்படுத்துவதன் வாயிலாக கட்சியை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரலாம் என நினைக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலை கவனமாக அணுக வேண்டும், வெற்றி பெறும் அணியில் இருக்க வேண்டும் என நினைக்கிறார் ராமதாஸ். அதற்கு அச்சாரமே இந்த மோதல். டெல்லி கனவில் தமிழகத்தில் கோட்டை விட்டுவிடக் கூடாது என்ற எச்சரிக்கையில் தான் அன்புமணிக்கு சவால் விட்டிருக்கிறார் அவர். தலைவர் என்ற முறையில் கட்சி இப்போது அன்புமணியின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. ஆனாலும் பாமகவின் ஐகான் ஐயா ராமதாஸ் தான். காடு வெட்டி குருவுக்கு இருந்த இடத்தை முகுந்தனுக்கு கொடுக்க ராமதாஸ் முடிவு செய்துள்ளார். அதை அன்புமணியால் இருக்க முடியவில்லை. அவர் தன் குடும்பம் மட்டுமே இருக்க வேண்டும் என நினைக்கிறார். சௌமியாவை ஏற்றுக்கொண்ட அவரால் முகுந்தனை ஏற்க முடியவில்லை. இதனால் கட்சிக்குள் பிளவு உருவானால் பாமக காணாமல் போய்விடும். அதிகாரத்தை பல முறை அனுபவித்தவர்கள், ஆகவே அந்த அளவுக்கு கட்சியை முடிக்கும் யோசனையில் இறங்க மாட்டார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.